சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சவுக்கு சங்கர் கைது. அவர் கைதுக்கு முன்னாடி என்னென்ன அவரை பற்றி சொன்னாங்களே தெரியல சார். அவர் கைதானதுக்கப்புறம் நிறையவே சொல்கிறாங்க சார். அவருக்கு வந்து 3 மனைவிகள், பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது, அவர் வந்து ஒரு பெண் புரோக்கர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் யார், அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். சவுக்கு சங்கர் காவல்துறையில் கடைநிலை உரியில் வேலை பார்த்தவர். அதுக்கு பிறகு அங்கே நடந்த ஒரு சில ஒட்டுக்கேப்பு விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். அதுக்கு பிறகு வெளியில் வந்தார், ஜெயிலில் இருந்தார், வெளியே வந்தார். அது சம்மந்தமாக ஒரு புத்தகம் எழுதினார். அதுக்கு பிறகு தொடர்ந்து பிளாக்ல எழுதிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு ஆர்கூட்டில் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஃபேஸ்புக்கில் எழுதினார். அப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் பிரபலியமான யூடியூப் சேனல்ஸில் பேச ஆரம்பித்தார். அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர்ங்கிற பேரில் எழுதினார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுக்க ஆரம்பித்தார். ஒரு பக்கம் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக, ஒரு பக்கம் திமுகவுக்கு சப்போர்ட்டாக எடுத்தார், ஒரு பக்கம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக, ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருந்தார், ஒரு அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாக இருந்தார், பாமகவுக்கு எதிராக. இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்தார். நிலையில்லாத ஒரு ஸ்டாண்ட். ஒரு சில பேரை தாக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக அவங்கள போய் அவங்களுடைய இன்டீரியராக அவங்களுடைய ஃபேமிலி முதற்கொண்டு பேச ஆரம்பித்தார். இன்றைக்கி அது அப்படியே எல்லாமே அவருக்கு திருப்பி வந்திருக்கு. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு, வழக்குகள் இருக்குது. இது சட்ட ரீதியான விஷயம், காவல்துறை பண்ண வேண்டிய விஷயம். இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து 300 கோடிக்கு சொத்து இருக்குது, 2-3 மனைவிகள், இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட விஷயம். அது காவல்துறை முடிவு பண்ணணும், நீதிமன்றம் முடிவு பண்ணணும். அவர் ஒரு லீகல் டீம் வச்சுருக்கிறாரு. இது அவர் பண்ண வேலை. இவர் யாரையா ஒருத்தர் பிடிக்கலன்னா இப்போ என்ன கள்ளக்குறிச்சி விஷயத்தை என்ன பண்ணார், அந்த பொண்ணு மேலே வந்து ஏற்கனவே எனக்கு பொண்ணு காதல் இருந்துச்சு, ஒரு பெண்ணை இழந்துட்டு தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு மேலே மேலும் ஒரு அவதூறை செஞ்சார். இதெல்லாம் அவங்க பெர்சனலாக தாக்கக்கூடிய விஷயம். அதே வேளை எந்த ஆயுதத்தை விட்டு எரிஞ்சாரோ அதே ஆயுதம் இவருக்கு திருப்பி வந்திருக்கு. இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது தவறான விஷயம். ஒரு பெண் காவலர்களை தவறு பேசியிருக்கிறாரு, வழக்கு போட்டிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் இருக்காரு, அதெல்லாம் விஷயம். ஆனால் இவர் தனிப்பட்ட முறையில் நிறையா தாக்க ஆரம்பித்தார் எல்லாரையும். அதே மாதிரி தான் இப்போ அவர் அப்படியே திருப்பி வருது. இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி தான். இது இந்த சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் உட்காந்துக்கிட்டு யாரையாவது பிடிக்காத ஆட்களை ஒரு பிரபகண்டா மாதிரி ஒரு அஜெண்டா பேஸில் அவங்களுடைய ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரையும் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து ஒரு நாளைக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறது சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஒரு பாடம். சரி, இப்போ அந்த 3 மனைவிகள் சொல்கிறாங்க சார், அது உண்மைதானா சார்? அது இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி இருந்தாலுமே இந்த சமூகத்துக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுதுன்ற சவுக்கு சங்கர் திறமை இருந்தால் 1க்கு 3-4 கூட வச்சுட்டு போகிறார். அது அவருடைய தனிப்பட்ட இது. அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இப்போ யாருமே 3 மனைவிகள் இருக்குது அப்படின்னா 3 மனைவிகளை வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியம் இருக்குது, அவர்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது, அவங்களும் சம்மதிச்சு இருக்கிறாங்கன்னா இது வந்து இது இல்லீகல் கிடையாது. அவர்களை துன்புறுத்தி அவர்களால் ஏதாவது அவர்களை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து வெளியில் பொது வெளியில் பேசி என்னை ஏமாற்றிட்டாரு, என்னை கற்பழிச்சிட்டாரு, என்னை வந்து இது பண்ணி மிரட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க வெளியில் வந்து பேசுறது தான் அது வந்து செய்தியாகும், அது வந்து கிரைம் ஆகும். இப்போ அவங்களே இணங்கி அவரோட இருந்திருக்காங்கன்னா அதில் என்ன தவறு இருக்குது? அது அவங்க 2 பேருக்குள்ள 3 பேர் 4 பேருக்குள்ள விஷயம். அது நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்து 3+1 4 பேருக்குள்ள விஷயம். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரியான தகவல்லாம் ஒன்றும். ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணார், அது டிவோர்ஸாக இருக்குது, ஒரு பையனும் ஒரு பொண்ணாக இருக்கிறாங்க. அப்புறம் அதுதான் இப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணோட லிவிங்கில் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இதுதான் அவருடைய இது. இந்த லிஸ்ட்டு கூடிக்கிட்டே போகிறதுலாம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத விஷயமா தான் இருக்குது. சார், இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் சவுக்கு சங்கர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் ஆளுங்கட்சி வந்து இவர் மேலே இந்த பொய்யான செய்திகள்லாம் வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? இல்லை, பேசுகிற எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களா அப்படின்னு பார்க்கணும். மாரிதாஸ் தொடர்ந்து பேசுகிறார். மாரிதாஸ் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிரானவர் தானே சார்? ஆமாம், ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவரா அப்படி பார்க்கணும்ல. இவர் உரண்டலுக்கு அது இடமே கிடையாது. அதனால சுற்றி முற்றி எல்லா பக்கமும் இவரை வந்து ரவுண்ட் கட்டுறாங்க. இப்போ உண்மை தான். இவர் வந்து பாமகவை திட்டி இருக்கிறாரு. இந்த எலெக்ஷனில் கூட பாமகவை திட்டிருக்காரு. நாம் தமிழரை போய் ரொம்ப சின்னமே காப்பாற்ற முடியல, நீங்கள் எல்லாம் வந்து கட்சி வச்சு நடத்த போகிறீங்களான்னு நாம் தமிழர் அங்கே போய் உரண்டு எழுத்துக்கிறாரு. இப்படி போகிற பக்கம் எல்லா இடத்துலையும் சரிசமமாக பண்ணி வச்சுருக்காரு. இப்போ எல்லாரும் நேரம் கிடைச்சிருக்குன்னு அவரை போட்டு சாத்துறாங்க. இதுதான் உண்மை. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சிலாம் பார்க்கல. பாருங்க, அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலேருந்து பேசுகிறாங்க. அப்படிங்கும் போது இவருடைய செயல்பாடுகள் அப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு செயல்பாடு, ஒரு நியாயம் இல்லாத ஒரு செயல்பாடு, ஒரு விஷயத்தில் ஸ்டடியாக இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயம் இப்போ அவருக்கு திருப்பி வந்திருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கைது செய்யும் போது நிறைய ஆதரவு வந்து சவுக்கு சங்கருக்கு இருந்தது சார். இப்போ கைது செய்யும் போது ஏன் இந்த ஆதரவு வந்து இல்லை? அவர் இல்லை, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்த்து அதனால் வழக்கு போட்டு நீங்கள் உள்ளே போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி புதுசாக வெளியில் வந்து உங்களுக்கு ஆதரவு வந்திருக்கும். நீங்கள் ஒரு பெண் காவலர்களை ரொம்ப தரம் தாழ்ந்து அந்த வீடியோ கேட்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வழக்கில் உள்ளே போயிருக்கிறப்ப யார் ஆதரவு? இன்றைக்கி போகிறப்ப போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போகிறப்ப கோர்ட்டில் நிறைய பெண்கள் அமைப்பை சேர்ந்தவங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது யார் ஆதரவாக குரல் கொடுப்பா? சார், இப்போ ஆனால் அதே பெண் காவலர்களுக்கு வந்து ஆதரவாகவும் அவர் குரல் கொடுத்துருக்காருல்ல சார். இந்த யார் அதை பேசாத ஆட்கள் வந்து இதை மட்டும் எடுத்து பேசுகிறாங்கன்னா அப்போ அந்த பெண் காவலர்கள் சம்மந்தப்பட்டவங்க ஏன் வந்து வெளியே வந்து பேசலை? இப்போ காவலர்களுக்கு ஒரு காலத்தில் ஆதரவாக இருந்தார்,
அப்படின்னு ஒரு குரூப் இவருக்கு ஆதரவாக பேசியிருக்கணும்ல வெளியே வந்து. சவுக்கு சங்கர் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டாரு, எங்களுடைய போலீஸ்குள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து நாங்கள் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம்னு யாருமே சொல்லலையே. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டிஎஸ்பி. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் அவர் மேலே டெய்லி வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ 6 வழக்குகள் வந்து வந்துருச்சு. இப்போ விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஜெயிலே அவரோட வாழ்க்கையை வந்து முடியுது? இல்லை, அப்படிலாம் முடியாதுங்க. யாரையும் நீங்கள் காலம் முழுக்க ஜெயிலெலாம் வச்சிருக்க முடியாது. இப்போ அவர் மேலே ஒரு 4-5 வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளுக்கு நீதிமன்றத்துக்கு போவாங்க, ஆதாரங்கள் கேட்பாங்க. இவருக்கு ஒரு லீகல் டீம் இருக்குது, ஒரு பெரிய கட்சி பேக்கப் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி 2026 வரைக்கும் உள்ளே வச்சுருப்பாங்க, 2030 வரைக்கும் உள்ளே இருப்பாங்க, உள்ளே ஒரு வாழ்க்கையை முடிச்சிருவாங்கன்னா யாரையுமே அப்படி செய்ய முடியாது. நாட்டில் நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி. அப்படிங்கும்போது சட்டத்தில் அதுக்குண்டான வழிகளை இவங்க இது பண்ணி நக்கீரன் மேலாம் ஏகப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் நக்கீரன் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த கேஸ்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பாடம். இப்போ சவுக்கு சங்கருக்கு இது ஒரு பாடம். சவுக்கு சங்கர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. இது எந்த பக்கம் வேணாலும் என்றைக்கு வேணாலும் நடக்கும், யாருக்கு வேணாலும். ஆதரவாக பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதிராக பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நியாயத்தோடு அறத்தோடு பேசுங்க, இல்லாட்டி இதுதான் நிலைமை அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை. சவுக்கு சங்கருக்கு இது மாதிரி வாழ்க்கை முழுக்கெல்லாம் இருக்க முடியாது. வாழ்க்கை முழுக்கையெல்லாம் வந்து அப்படி ஒன்றும் கொலைக்குற்றம்லாம் பண்ணிட்டு உள்ளே போல. இந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் பார்ப்பார். குண்டாஸ் போட்டாங்கன்னா ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இருக்கலாம். அதுக்கு பிறகு லீகலாக ஒரு ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வருவார். இப்போ சிறையில் வந்து காவலர்கள் வந்து சவுக்கு சங்கரை தாக்கினாங்களா சார்? தாக்குனாங்களாங்கிறது அங்கே காவல்துறையில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு தான் தெரியும். அடி வாங்கின சவுக்கு சங்கர், ஒன்று போலீஸு. நமக்கு அங்கேருந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்கேருந்து சோர்ஸ் வந்துட்டு கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தாக்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவருக்கு முன்னாடி போகிறப்ப கையில் கட்டெல்லாம் போனார், திருப்பி வரப்போ கட்டு போட்டிருக்கிறாரு. இல்லை சார், இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருது சார். அப்போ கூட அந்த கட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு முடிச்சு ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிறப்ப கட்டுப்படாமல் தானே போயிருக்காரு. அது வந்து போலீஸ் தரப்பில் என்னென்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது இவர் அங்கே யார்ட்டையாவது பேசியிருக்கலாம், இல்லை அவர் வலிக்கு விழுந்திருக்கலாம், இல்லை வந்து காரில் போகிறப்ப ஆக்சிடென்ட்டில் காயமாயிருக்கலாம். அந்த காயம் அடுத்த நாள் வீக்கமாகி கட்டாக வந்த மாதிரி இருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஆனால் அவருக்கு சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி கேட்குறாங்க சார், என்ன கையில் கட்டு போட்டுட்டு இருக்கா, டிஷர்ட் எப்படி போட்டேன்னா அது ஒரு பெரிய ஒரு விவாதமாக இருக்குது. நம்மளுக்கு அது சந்தேகமாக தான் இருக்குது, டிஷர்ட் எப்படி போட்டார் அப்படின்னு. ரெண்டாவது அவர் வரப்போ அந்த கையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டு வர்றாரு, ஒரு தம்மேலே ஒரு பரிதாபத்தை கிரியேட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் வந்து ஏதாவது அவர் இன்றைக்கி நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாரு, நீதிபதிக்கு சொல்லாமே என்னை தாக்கிட்டாங்கன்னா நீதிமன்றத்தில் சொல்லலாம், அஃபிடவிட் தாக்கல் பண்ணலாம், பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். டெய்லி இன்றைக்கி போய் அட்வொகேட் பார்த்து வர்றாரு. வர அட்வொகேட் டெய்லி பார்க்குறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் டெய்லி அட்வொகேட் பார்க்குறாங்க. நேற்று கோர்ட்டு கூட்டு வர்றப்ப அப்படியே லீகல் டீம்லாம் போய் பார்த்து பேசிட்டு வந்தாங்க. அதனால் வந்து அப்படி யாரையும் இந்த நாட்டில் நடக்கிற சட்டத்தின் ஆட்சி ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் யாரையும் நீங்கள் எதுவும் செஞ்சிட முடியாது. அப்படி யாரும் தாக்கப்பட்டிருந்தால் அவர் கண்டிப்பாக அதுக்கு பேசலாம் அதை பற்றி. சார், இப்போ அரசாங்கம் இப்போ இதில் இருந்து வெளியே வந்தார்ல சார், எதன் காரணமாக சார் வெளியே வந்தார்? இல்லை, அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு தான் ரொம்ப நாளாக இருந்தார். இல்லை, அந்த சஸ்பெண்டுக்கு காரணம் என்னன்னு கேட்குறேன் சார். அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறையில் வேலை பார்த்துருந்தார். அப்போ ஒரு இதாக இருக்க விஷயத்தை வந்து ஒரு டேப்பை வந்து ரிலீஸ் பண்ணார். அதில் வந்து இவர் அரசாங்கத்தினுடைய ரகசியத்தை வந்து வெளியே விட்டார் அப்படிங்கிறதுனால அவர் சஸ்பெண்ட் பண்ணார். அதற்கு சஸ்பென்ஷன்லேயே இருந்தார். அதுக்கு பிறகு வழக்குகள் நிறையா இருக்கிறதுனால அரசியல் அதிகாரிகள் மீது வழக்கு இருக்கிறப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடும். அந்த காரணங்கள் தான் அவர் வந்திருப்பார். அதையும் மீறி தான் அவர் மேலே இருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து சஸ்பென்ஷன்லேருந்தே காசு வாங்கி சம்பளம் வாங்கியிருந்தார். அவரே பல முறைகள் சொல்லியிருந்தார். சம்பளம் தான் சார் சம்பளம் வாங்கியிருந்தார், வேற எங்கேயும் வேலையும் செய்யல சார். அப்புறம் எப்படி இவ்வளோ வசதியாக இருக்காரு? இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டார்ல சார் வெளியே. ஆமாம், அது அவருடைய லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்துச்சு. இதுங்க சவுக்கு சங்கர் நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அவருக்கும் ஓரளவுக்கு சட்டம் தெரியும், நுணுக்கம் தெரியும், அவருக்கும் சில பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அரசாங்கம் வந்து ஈஸியாக அவர் வேலையை தூக்கிட முடியாது. அவர் உடனே அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போகலாம். ப்ரொசீஜர் பிரகாரம் அவர் என்ன நடந்திருக்கோ அதை பற்றி பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ சவுக்கு சங்கரோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்? எதிரிலேருந்து வெளியே வந்தப்போ நம்ம ஜோசியம்லாம் பார்க்க முடியாது. அவர் என்ன மனநிலையிலேருந்து வெளியே வர்றாருன்னு பார்க்கணும். ஒருவேளை மனமாற்றத்தோடு வர்றாரா, இல்லை வீரியமாக வர்றாரா அப்படிங்கிறது உள்ளே நடந்த சம்பவங்களுக்கு பிறகு தான் உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது தெரியும். அது எப்போ வர்றாரு, என்ன பண்ணுறாரு, அடுத்து வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு, உள்ளே போனப்போ தான் தெரியும் யார் நமக்கு ஆதரவாக இருந்தாங்க, கூட இருந்து யாரெல்லாம் கூலி பறிச்சிருக்காங்கிற விஷயங்கள்லாம் அவர் வெளியே வந்த பிறகு தான் அவருக்கு தெரியும். அதற்கு பிறகு தான் அவர் ஸ்டாண்ட் எடுப்பார். இப்போ சவுக்கு மீடியாவில் அரசியல் அரட்டைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க சார், 3 பேர் சேர்ந்து பேசுவாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வந்து சிறையில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், இன்னொருத்தர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இப்போ இவங்களால தான் சவுக்கு சங்கர் வந்து கைதுக்கு காரணம், இவங்களால தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அது அவங்களால தான் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்க 3 பேரும் நிகழ்ச்சி பண்ணி தான் 5 லட்சம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் ஸ்பையை வச்சிருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் சோர்ஸ் வச்சிருக்கிறாரு. கூட இருக்கிற ஆளை பார்க்காம விட்டுருப்பாரா? அவர் சொல்கிறாரு டெல்லியிலேருந்து சோர்ஸ் வருதுன்றாரு, ஜோ பைடன் ஆஃபீஸில் எனக்கு சோர்ஸ் இருக்குன்றாரு. அவருக்குலாம் சோர்ஸ் இருக்குது, அவருக்கு அங்கே இருக்காரு எல்லாம் அவர் சொல்லுவார். அவர் அந்த மாதிரி சொல்கிறவர்
கூட இருக்கிற ஆட்களை பற்றி யோசிக்காமல் இருப்பாரா? அதெல்லாம் ஒரு தவறான விஷயம். இவர் பேசின பேச்சுக்கு நீ தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஒழிய தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுகள் எல்லா பக்கமுமே இவர் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்காரு. அது வந்து சும்மா சொல்லக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துலேயும் உரண்டு எழுதிருக்கிறாரு. அதனுடைய விளைவு இவர் பேசின அந்த வீடியோ எல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி மாட்டிருக்கு. இவங்களால தான் ஏதாவது ஒரு ஸ்டெடியாக ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்க ஒரு கம்பெனியில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இருக்க ஆட்கள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இவர் ஆல்ரெடி கரப்டடான தானே இருக்கார். ஆல்ரெடி ஒரு மேலே நிறைய டேமேஜாக தான் இருக்குது, நிறையா கேஸுகள் இருந்துச்சு. இவர் எந்த வேலை இருந்தாலும் கைது பண்ணலான்னு அவரே அவங்க 3 பேரை உட்காந்து பேசியிருக்காங்களே, எந்த நேரத்தாலும் கைது பண்ணிடுவாங்க, நீங்கள் ஆஃபீஸை பார்த்துக்குன்றார். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அப்படிங்கும் போது இவர் மேலே இருக்க வழக்குகள் வந்து ரொம்ப துரிதமாக படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வழக்கு டெய்லி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் உள்ளே போயிருக்கார் ஒழிய அவங்களால தான் உள்ளே போனாருன்றதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான். அது முதல்வர் ஸ்டாலினை வந்து தனியாக சந்தித்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்த மாதிரியான கைதுகள் வருது சார். இல்லை, அவர் சந்தித்து பேசினார்னு இவர் தான் சொன்னார். ஏன்னா அவர் முதலமைச்சராக இருக்கார். அவர் 2 பேரும் சொல்கிறார். முதலமைச்சர் இருந்தார், அந்த பக்கத்தில் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். நான் போனேன், போலீஸ் துறை அவர்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு நான் இவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற அவர் சொல்கிறதெல்லாம் அவன் பார்க்குறப்ப ஒரு கதையாக தான் இருக்குது. திமுக மாதிரியான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியில் இவரை கூப்பிட்டு அட்வைஸ் இப்போ கேட்பாங்களாங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகம். அது ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப, எதிர்கட்சியாக இருக்கப்ப கேட்டிருந்தா கூட சரி வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப உளவுத்துறை கண்ட்ரோல்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து சவுக்கு சங்கர் கூப்பிட்டு அட்வைஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. இவர் அது ஏதோ கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இப்போ எதிர்கட்சிக்கெல்லாம் தொடர்ந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். இப்போ இபிஎஸ் அதான் சொல்கிறேனே, எதிர்கட்சியில் பண்ணுறாரு. அதனால அந்த கட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம அதிமுகவுக்கு அட்வைஸாக இருக்கார், ஐடிவிங் அட்வைஸாக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. லீகலாக இல்லை, அன்அஃபிஷியலாக இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த கட்சி தான் இன்றைக்கி அவங்களுக்கு பேக்கப்பாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக தான். அதனால் அதிமுக எப்படி அவங்களை கூப்பிட்டு பேசும்? ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, உளவுத்துறை கையில் இருக்குது, ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி, 50 வருஷம் இருக்கக்கூடிய கட்சி. அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியும். பிரசாந்த் குஷார் மாதிரி ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் கூப்பிட்டு ஏன் கேட்க போகிறாங்க? சார் ரொம்ப நன்றிகள் சார், தெரியாத பல விஷயங்கள் சொல்லுங்கள்.